ஆளுகை செய்கிறவன். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். மனுஷர் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறார்கள். இதற்காக அதிகாரம் உள்ளவர்களின் தயவை நாடுகிறார்கள். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அவருடைய முக தரிசனத்தை அநேகர் நாடினார்கள். நாம் மனுஷருடைய முக தரிசனத்தை தேடுவதற்கு பதிலாக கர்த்தரை தேட வேண்டும். நமக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். அதுவே மெய்யான ஆசீர்வாதம். பெர்சியா தேசத்திலே ஆமானுக்கு அகாஸ்வேரு ராஜாவின் சமூகத்தில் தயவு கிடைத்தது. ஆனாலும் ஆமான் செழிக்கவில்லை. ராஜா தன் அதிகாரத்தினால் ஆமானை கொன்று போட்டான். ராஜாவின் முக தரிசனம் நமக்கு மெய்யான ஆசீர்வாதத்தை கொடுக்காது. நாம் மனுஷனை தேடாமல் கர்த்தரையே தேட வேண்டும். கர்த்தரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தா. நம்மை ஆளுகை செய்கிற எல்லோருக்கும் கர்த்தர் மேலானவர். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்துதான் நீதியான நியாய தீர்ப்பு புறப்பட்டு வருகிறது. நமக்கு பிரியமானதை மாத்திரம் நாம் நாடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆளுகை செய்கிறவன் நம்மீது பிரியமாய் இருக்கிறானா என்பது நமக்கு முக்கியமானது அல்ல. கர்த்தர் நம்மீது பிரியமாக இருக்கிறாரா என்பதுதான் முக்கியம். நாம் மனுஷருக்கு பிரியமாக நடவாமல் கர்த்தருக்கு பிரியமாகவும் பிரயோஜனமாகவும் ஜீவிக்க வேண்டும்.